6 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வணிக வளாகம், காய்கறி சந்தை, சிறுவர் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். கட்சி தொடங்கியதும் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள். விஜயை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக பணியாற்றுபவர்கள் திமுக. பாஜகவிலிருந்து விலகியவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நெல்லையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நெல்லை பயணத்தின் போது இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எப்போதும் நெல்லை வந்தாலும் என குறிப்பிட்டு பழைய புகைப்படத்துடன் தற்போதைய புகைப்படத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சரை பாராட்ட மனமின்றி நீலி கண்ணீர் வடிக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் கண்டனம். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மத அடிப்படைவாதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சவால் விடுத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சமூக வலைதளத்தில் பதிவு. திருப்பரங்குன்றம் மலை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்பதே உண்மை என சீமான் கருத்து. தமிழர்களிடம் எந்த காலத்திலும் மத பூசல் எழ இடமளிக்காது எனவும் அறிக்கை. பிற மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைவதாகவும் விமர்சனம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவ அணியினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கல்வியில் RSS கொள்கையை புகுத்த பாஜக அரசு முயற்சி. திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ராகுல் காந்தி பேச்சு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்திய அணி. அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுப்மன் கில் ஆட்ட நாயகனாக தேர்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.